தெருநாய்கள் பிரச்சினை குறித்து உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. தெருநாய்கள் விவகாரம் குறித்து தமிழக அரசு அறிக்கை அளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தெருநாய்களை அப்புறப்படுத்துவது குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் தாமாக வழக்கு பதிந்ததில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். முழு தகவல்கள். வணக்கம். தெருநாய்களிடமிருந்து பொதுமக்களை பாதுகாப்பது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தமிழகத்துல 2026 வருஷம் தொடங்குற அந்த 4 மாதத்துல 2,63,000 பேர் தெருநாய்களை கடிச்சிருக்குது. திருநாய்கள் அவங்க பேரை கடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம திருநாய் கடித்து 17 பேர் இறந்திருக்காங்கன்ற செய்தி எல்லாம் வெளியாயிருக்கு சொல்லி காட்டி கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்கள்ல இது மாதிரி பிடிச்சு செல்லப்படக்கூடிய இனப்பெருக்க கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைக்காக பிடிச்சு செல்லப்படக்கூடிய நாய்களை மறுபடியும் அதே பகுதியில விடாம பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. இது மட்டும் இல்லாம எல்லா மாவட்டத்திலையும் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்களை அமைக்கணும், தடுப்பூசி மையங்களை அமைச்சு அங்க போதுமான கால்நடை மருத்துவர்கள், ஊழியர்கள் எல்லாம் நியமிக்கணும். குறிப்பா சொல்லணும்னா கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், அதே போல பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள்ல சுற்றி தெரியக்கூடிய அந்த தெருநாய்களை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற உட்பட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த உத்தரவுகளை எல்லாத்தையும் அமல்படுத்துறதை கண்காணிக்கிற வகையில எல்லா உயர்நீதிமன்றங்களும், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா உயர்நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து இதை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்குது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுசுத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்த போது இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பாக 4 வாரங்கள்ல அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு தமிழக அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கல்வி நிறுவனங்கள்ல சுற்றி தெரியக்கூடிய நாய்களை அப்புறப்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதிகள் இரு மாநில அரசுகளுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.